மரியாதையாக நடத்தப்படுகிறோம்னா நமக்கு ஒரு பண்பாடு இருக்கு. நம்ம பண்பாட்டுக்கும் சேர்த்து தான் நம்ம மதிக்கப்படுறோம் இல்லைங்களா? இந்த பண்பாடு இல்லைன்னா நமக்கு என்ன மரியாதை இருக்கும்? இப்போ வரலாறு என்பது வந்துட்டு நம்மோட தொடர்பில்லாத ஒரு துறை கிடையாது. வரலாறு ஆறுன்னா பாதை, வந்த பாதை, நம்ம எந்த பாதையில வந்தோம் அப்படிங்கிறது தான். அது ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல வந்துட்டு நம்ம என்ன புதிய சம்பவம்னு சிலதை நினைப்போம். ஒருத்தவன் வந்துட்டு அது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சரியா சொல்லுவான். எப்படா நீ சரியா சொன்னா சொல்லுவான், இதே மாதிரி ஏற்கனவே ஒன்று நடந்திருக்கு, அதான் இப்ப நடக்குது, நாளைக்கும் இதான் நடக்கும் இல்லைங்களா? ஒவ்வொரு தடவையும் இதே தான் நடக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா இயற்கைக்கு மாறா எதிர்பார்ப்போம். இப்போ தமிழர் அல்லாதவர்கள் வந்து தமிழர்களுக்கு நல்லாட்சி கொடுக்குறோம் நம்ம எதிர்பார்க்கறது இல்லையா? எத்தனை தரப்பட்டாலும் நமக்கு இருந்த இல்லையா? அப்ப நம்ம வந்து இயற்கைக்கு மாறாது. அப்ப இயற்கை என்ன, இயல்பு என்ன? தொல்காப்பியம்ங்கிற நூலோட சிறப்பு என்னன்னா, வடமொழி இலக்கியம் எல்லாம் பாத்தீங்கன்னா